See, somebody's come. So who is your favorite, sir? No. Hey. Okay. The love for pets, Sara sir எப்படி அந்த விஷயத்துல? இப்பதான் காலையில தான் விளையாண்டுட்டு போனேன். விளையாடிட்டு அவனை அந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவனை கொஞ்சம் ஷார்ட் ஈட்ஸ் கொடுத்துட்டு. ஒரே ஒரு டாக் தானே சார் நீங்க? இந்த முதல்ல நான் 14 வச்சிருந்தேன். அப்புறம் ராகுல் பிறந்தோன்னு எங்கள் அம்மா சொன்னா நீ 7 அடி நாய்கள் இருக்கணும் நாங்கள் கொடுத்துட்டு. அதனால் இது ராகுலுக்காக தான் வாங்கினேன். பாட்டம் ஃபார் ராகுல். வெரி லவ்விங் ஷாட். நவுந்துக்கோங்க. ஓகே ஃபைன். கம்மிடா இங்கே வா. ஓகே ஓகே ஓகே. நோ நோ இப்போ தான் சாப்பிட்டடி. செட் 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 ஐ செட் 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 ரைட் ஹியர். சரி, அவங்க என்ன பிரீடுன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இது புல் மாஸ்டர். ஓகே. இட்ஸ் a very friendly dog. ஆனா கடிச்சா வந்து கை தொனியா வந்துரும். ஆனா கடிக்க மாட்டான். சீரியஸ். அதான் இறைவன் படைப்புன்னு சொல்றோம் இல்லையா? ஓகே. It's got a bite force around 650 psi. Okay. But he'll never bite, never bark. Quite a watch dog, lovable-ஆ இருப்பான். சொன்னா கேட்பான். இல்லடா என்னடா என்ன என்ன காலைல தானே உன்னை பேசிட்டு இருந்தேன். ஓகே ஓகே போ. நீங்க அவங்கள மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்சைட் போ. இது உங்களோட வெஹிக்கிள் இல்ல சார்? நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது யூஸ் பண்ற வெஹிக்கிள். அதான் ஆஃப் கோர்ஸ் மை கார்டன். ஓகே. இங்க இருந்து திருப்பி அப்படியே வந்துட்டீங்கன்னா மெயின் ரூம் வந்தீங்க நீங்க. எஸ். ஸோ அவங்க மதர் ஞாபகார்த்தம் இதெல்லாம் வச்சிருக்கேன். எங்கள் அம்மா வந்து கடைசி வந்து இறைவனடி சேருவதற்கு முன்பு போட்டிருந்த கண்ணாடி, அவங்க போட்டிருந்த வளையல், அவங்க போட்டிருந்த செயின். ஸோ இதை வந்து நான் எப்போதுமே வந்து இங்கே பார்த்துட்டு வணங்கிட்டு போவேன். சம்டைம் ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணால் இங்கே வந்து உட்காந்துருப்பேன். ஓகே ஓகே. ஏன்னா ஐ ஃபீல் மை மதர் இஸ் லிவிங் ஹியர். ஓகே. ஸோ அதனால் அதுக்கு இது மாதிரி செஞ்சு வைக்கணும். சில பேர் கேட்டாங்க என்னங்க அம்மா போட்டு இந்த வளையல் கோல்டுகள்லாம் இங்கே வச்சுருக்கீங்க. நாங்கள் அது அவங்க இங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அவங்க கண்ணாடியாக தான். ஸோ அதனால் ஆக்சுவலி எல்லாத்துக்கும் அம்மாவை பிடிக்கும். பட் உங்களை மிரட்டுறது அவங்க ஒருத்தர் தான் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், அவங்க எல்லாம் ஏதாச்சும் சத்தம் போட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைப் பட்சி வெரி ஸ்வீட். அவங்களுடைய சமையல் கலை எனக்கு ஒட்டிக்கிச்சு. அதனால அவங்கள மாதிரி நான் சமைக்க ஆரம்பிச்சிடறேன். நீங்க சமைப்பீங்களா சார்? நல்லாவே சமைப்பேன் சார். அது என்ன சார் தெரிஞ்சுக்கலாம்? அது வந்து தென்காசி கான்ஸ்டியூஷன் இருந்தனால இப்படி பண்ணி வச்சிருந்தேன். இது எல்லா ஊருக்கும் நான் போயிருக்கேன். ஸோ இங்கெல்லாம் மார்க் பண்ணி வச்சுப்பேன். இப்போ இந்த மார்க்கிங்லாம் ரிமூவ் பண்ணிருக்கேன். எங்கெங்கே போனேன், எப்போ போனேன், அதை நோட் பண்ணி அதை அப்படியே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் போட்டு பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பேன். இந்த கிராமத்தில் போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சிருக்கேன். இங்கே வந்து ஆமாம், இதை வந்து அவன் பண்ணி வச்சிருக்கான் பெஸ்ட் ஆக்டர்னு. இதில் ஒன்று சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்னன்னா, இங்கே வந்து புரட்சி தலைவர், மக்கள் திலகம். இது வந்து யாரு தெரியல சார். இது அவர் பார்த்தா இருப்பாரு. இது ஹெரால்ட் ஃபிளின். ஃபென்சிங்ல வந்து கத்தி சண்டையில பெரிய ஆக்டர். ஹெரால்ட் ஃபிளினும் அவரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இது மர்மயோகி கேட்ட மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு வந்து தலைவர் வந்து சில பேரை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்குவோம் இல்லையா, அதை வச்சு பண்ணோம். இதுல நடுவில் என் படத்தை வச்சிருந்தாங்க. இவன் வந்து கிறுக்கி வச்சுட்டு போயிருவான் என் பையன். நாங்க வந்தோடனே பார்த்தோம் எத்தனை பேரை எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ சில பேரை எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுல பார்த்தா யார் எழுதுனாங்கன்னு கேட்கணும்னு நினைச்சு நீங்களே சொல்லிட்டீங்க. ஒழுங்கா இருந்தது. அதுல போய் எழுதி வச்சிருக்கான். எனிவே he feels I am so அவர் மிஷல் கேமரால பார்த்துட்டு இருக்காரு. நான் ஐயா படத்துல வந்து ஆரிஃப்ளெக்ஸ்ல பார்த்துட்டு இருக்கேன். இது கனல் கண்ணன் இந்த போட்டோவை பார்த்துட்டு ஐயால ஒர்க் பண்ணாரு. இவராக நீ வாழ வாழ்த்தும் கனல் கண்ணன் ஒரு நாள் கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. ஆனா இதே மாதிரி போட்டோ ஒன்று வச்சிருக்கேன். அதை நான் என்லார்ஜ் பண்ணி கொடுக்குறேன் கொடுத்தாரு. அன்று முதல் இங்கே இருக்கு. இங்கே அப்கோர்ஸ் புரட்சி தலைவி. இது வந்து புனித் ராஜ்குமார் ஆல்சோ கிரேட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவர் வந்து ஞாபகார்த்தமாக அதை வாங்கி வச்சிருக்கேன் நான். ஸோ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அதாவது ஒரு நல்ல மனிதன் சொல்றோம் இல்லையா, வெளி உலகத்துக்கே தெரியாம அவ்வளோ சாஃப்டா கேரிங் பர்சன். எப்படி விஜயகாந்த் ஒரு பெரிய நண்பரோ, அது குறுகிய நாட்கள்லேயே பழகிய சில நாட்கள்லேயே எனக்கு வந்து க்ளோஸ் ஆகிட்டார். அந்த காட்சிகள் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால தான் கேட்டேன்.